இப்போ நம்ம பிராண்ட் நியூ ஃபோன் வாங்கணும்னாலே நம்ம டிசைனையோ கலரையோ அப்படி இல்லைன்னா பேட்டரியோட கெப்பாசிட்டியோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம கேமராவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃபோட்டோ ரொம்ப முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு கேமராவை தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. உங்களுக்கு கேமரா இருந்தாலுமே உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டி வந்து எல்லா ஃபோன்லையும் இப்போ கம்மியாக கொடுத்துட்டு வராங்க. அந்த கேமராவும் பெஸ்ட்டாக கொடுத்து உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்க ஃபோனை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ புதுசாக விவோவில் லான்ச் ஆயிருக்க V50 சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் V50 சீரிஸ் இல்லாமல் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆயிருந்த V40யோட கம்பேரிசனையும் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம விவோவில் லான்ச் பண்ண சீரிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா V50. இந்த V50யை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் விவோ என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் சாஃப்ட்வேரில் மட்டும் இல்லை ஹார்ட்வேர்லையும் நாங்கள் யூனிக் தான் அப்படின்னு சொல்கிற மூலியமாக உங்களுக்கு V50யில் எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு சாஃப்ட்வேரில் உங்களுக்கு பேட்டரி பர்சன்டேஜ் கேமரா இல்லாமல் ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிக்காக ஒரு கலர் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கலர் பேர் தான் ஸ்டாரி நைட் அப்படின்னு இந்த கலர் பேர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் உங்களுக்கு 2 கலர் கூட ஆட் ஆக போகுது. இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ் ரெட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் மற்ற ஃபோனில் இல்லாமல் இந்த ஃபோனில் உங்களுக்கு கொஞ்சம் யூனிக்காகவே இருக்கும் இந்த ரோஸ் ரெட். அண்ட் லாஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் கிரே வந்துட்டு உங்களுக்கு போன V40லேயே கொடுத்துருந்தாங்க. அண்ட் இந்த V50லேயே உங்களுக்கு கண்டினியூ பண்ணிட்டு வராங்க டைட்டானியம் கிரே. உங்களுக்கு இந்த V50யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் தான் உங்களுக்கு யூனிக்காக கொடுத்துட்டு வராங்க. அண்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு லைட்டாக ஸ்டார் கிளிட்டரிங் ஆகிற மாதிரியே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலரை தவிர மீது என்ன அட்ராக்டிவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கேமரா உங்களுக்கு என்லார்ஜ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அண்ட் கேமராவோட மெகா பிக்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுலேயே மொத்தம் 2 கேமரா கொடுத்துருக்காங்க. பேக் கேமராலேயே பிரைமரி கேமரா 50 மெகா பிக்சல், செகண்டரி கேமரா 50 மெகா பிக்சல். அண்ட் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமராவுமே 50 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் கொடுத்து உங்களுக்கு சூப்பராக இப்போ கொடுத்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சைஸோட கொலாபரேஷன் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் உங்களுக்கு ஃபோட்டோ இன்னும் கிளியராக வரப்போகுது. அண்ட் இதில் எடுத்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுக்கு இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். ஆனால் இந்த ஃபோனில் உங்களுக்கு வீடியோ பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு வீடியோவில் 4K 30 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு 4K 60 FPS கொடுத்துருக்கலாம், பட் 30 தான் கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு 1080லேயே உங்களுக்கு இன்னும் சூப்பராகவே இருக்க போகுது. உங்களுக்கு ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு அந்த இது தெரியல. உங்களுக்கு வீடியோ ரொம்ப கிளியராக தான் இருக்குது உங்களுக்கு 1080லேயே. அதுவும் 4Kல பார்த்தீங்கன்னா 4Kல இன்னும் கிளியராக இருக்குது, பட் லைட்டாக அந்த ஹேங்கிங் லைட்டாக தெரியுது உங்களுக்கு ஷேக் பண்ணும்போது. அண்ட் நெக்ஸ்ட்வே உங்களுக்கு சாஃப்ட்வேரில் அது உங்களுக்கு ப்ராசஸரை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நான் ஹார்ட்வேரில் மட்டும் இல்லை சாஃப்ட்வேர்லேயும் சொல்லியிருக்கேன்ல, அதே மாதிரி உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் ஹேட்சாகவும் இருக்கணும்ட்டு உங்களுக்கு Snapdragon இந்த வாட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கு பேட்டரி கெப்பாசிட்டியை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு விவோ V40யில் 5500 mAh தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் விவோ V50யில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6000 mAh, அதுவும் உங்களுக்கு 500 mAh அதிகமாகவே கொடுத்து இன்னும் இந்த ஃபோனை இன்னும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அந்த Snapdragon 7 Gen 3 கொடுத்துருக்கனால உங்களுக்கு ஹீட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஹீட் ஆகாது. அப்படி இந்த ப்ராசஸர் அதிகமாக கொடுத்துருக்கனால இன்னும் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VC கூலிங் சிஸ்டம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு 5 லேயராக ப்ரொடெக்ட் பண்ண போகுது இந்த VC கூலிங் சிஸ்டம்ங்கிறது. நம்ம கையில் பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஃபோன் இருக்குது, அதாவது V40e அண்ட் V50 2 ஃபோன் இருக்குது நம்ம கையில். அண்ட் இதோட கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்வேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஆரா லைட் அண்ட் டார்ச் லைட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டூடியோ லைட் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இதில் பிரைட்னஸ் இன்னுமாவே அதிகமாக இதற்கு இருக்க போகுது. அண்ட் இதில் கேமரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் லார்ஜாகவே கொடுத்துருப்பாங்க. பட் இதில் உங்களுக்கு ஷார்டன் பண்ணி உங்களுக்கு ரவுண்டாகவும் பார்க்க உங்களுக்கு லக்ஸரி லுக்காகவும் கொடுத்துருக்காங்க இதில் கேமரா. அண்ட் வெயிட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு V50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதில் உங்களுக்கு பேட்டரி பர்சன்ட் அதிகமாக கொடுத்துருக்கனால அண்ட் Snapdragon போட்டிருக்கனாலையோ உங்களுக்கு வெயிட் அதிகமாக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு VC கூலிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப வெயிட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த ஃபோனில். 2 ஃபோன்லையும் கேமராவை பற்றி பார்க்க போனால் இதில் 50
எயிட் கொடுத்து 50 அண்ட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சல். பட் இதில் பார்த்தீங்கன்னா 3 கேமராவுமே 50 மெகா பிக்சல் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த வருஷன் அப்டேட் உங்களுக்கு சூப்பராகவே கொடுத்துருப்பாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். விவோக்கு அதுக்கு தம்ஸ்அப்பே கொடுக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெயிட்டாகவே உங்களுக்கு டிஸ்பிளே பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு டிஸ்பிளே ஸ்க்ரீன் சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17.2 சென்டிமீட்டர் டிஸ்பிளே ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டை பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 120 ரெஃப்ரெஷ் ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு இன்னும் ஸ்மூத்தாகவே இருக்க போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளேங்கிறனால உங்களுக்கு 3D எஃபெக்ட் அண்ட் 3D மூவிலாம் பார்க்க போகும்போது இன்னும் சூப்பராகவே உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்கனால உங்களுக்கு 2 சைடுமே உங்களுக்கு டியூவல் ஸ்பீக்கர் மாதிரியே உங்களுக்கு சூப்பராகவே ஒரு தியேட்டர் எஃபெக்ட் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உங்களுக்கு பீக் லோக்கல் பிரைட்னஸை பற்றி பார்க்க போனால் 4500 நிட்ஸ் வரையும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்டோரில் அவுட்டோர்லேயும் உங்களுக்கு சூப்பராகவே இருக்க போகுது. உங்களுக்கு எங்கே பார்த்தாலுமே உங்களுக்கு ஒரு பிரைட்னஸ் ஃபீலிங்கே உங்களுக்கு தரப்போகுது. அண்ட் உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் அதுவும் 6500 mAh பேட்டரியில் இருக்கிறதுலே இந்தியாவிலே ஸ்லிம்மஸ்ட் ஃபோன்னா உங்களுக்கு விவோ V50 தான் சொல்லுவாங்க. அண்ட் எப்போ சொல்கிற மாதிரி உங்களுக்கு இதில் ஏஐ ஸ்டுடியோ லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் 2.2 வெர்ஷனில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 6000 mAh கொடுத்துமே பேட்டரியோட சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சார்ஜிங் சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 90 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே சார்ஜிங் ஏறவும் செய்யும். இறங்கும் போது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இறங்க ஆரம்பிக்கும். அண்ட் லாஸ்ட் இதோட ஐபி ரேட்டிங் பற்றி பார்க்க போனால் உங்களுக்கு 68 அண்ட் 69 ஐபி ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் வாட்டர் ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் நீங்கள் இப்போ தண்ணியில் அதுவும் பியூர் வாட்டரில் போட்டு அடியில் போட்டு கூட வீடியோ எடுக்கலாம். நீங்கள் அதுவுமே உங்களுக்கு கிளியராகவே கொடுக்க போகுது இந்த ஃபோன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நான் நம்புறேன். அண்ட் இந்த விவோ V50 உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன ஃபோன் வேணுமோ அதை உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அந்த ஃபோனையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறேன். அப்படி இல்லைனா உங்களுக்கு இந்த ஃபோன் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டவுட் வந்தாலும் கேளுங்க. நான் அந்த வீடியோ ஷார்ட்ஸாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ, பை.